நிலா வந்து போலீஸ்காரங்க காலில் விழுந்து, சார் ப்ளீஸ் சார் சோழனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் வந்து, இல்ல நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து ஓனர் வந்து சேரனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. உன் தம்பி என்ன வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா, அவனுக்கு நான் எவ்வளவு நல்லது நினைச்சிருக்கேன், என் தம்பி மாதிரி அவன் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவன் வந்து என் காசையே எடுத்துட்டு அவன் பொண்டாட்டிக்கு போய் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் என்னன்னா சொல்றீங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாதுண்ணா அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லும்போது, ஆமாப்பா நேத்து இதுக்கு கேட்கறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு கூட வந்தேன், அப்பா கூட கேட்டேன், அப்பா போய் அவ்வளவு நடிப்பு நடிக்கிறான், என்கிட்டயே வந்து அவ்வளவு நடிப்பு நடிக்கிறான், என்னன்னா பணம் காணானா உடனே என்னையே தான் கேட்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டான். நான் எவ்வளவு சோகமா வந்தேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அந்த டைம்ல. ஆனா அவன் தான் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டப்பதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவன் இப்படி ஒரு வேலை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கே வந்து இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிடுறேன், மன்னிச்சிருங்க நான் அப்படின்னு வந்து சொல்லும் போது, அவன் என்னதான் பணத்தை திருப்பி கொடுத்தாலும் அவன் மேல அந்த நம்பிக்கை எனக்கு போச்சுப்பா, இனிமே வந்து அவனை வந்து ஷெட்டுக்கு வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க நான் அப்படின்னு வந்து சொல்லும் போது, எத்தனை டைம் தான் நான் அவனை மன்னிப்பேன், இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான் அப்பயும் வந்து அந்த ஆளுங்க என்ன அவ்வளவு சண்டை போட்டாங்க, அப்பயும் நான் விட்டுட்டேன், சரி நம்ம பையனாச்சு அப்படின்னு. இப்ப எனக்கே இப்படி நினைச்சிருக்கான், நான் இப்பதான் இனிமே அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறது, இனிமே அப்படி நினைச்சு ஏத்தாலும் ஏதாச்சும் ஒரு பொருள் காணா போனா கூட எனக்கு அவன் மேலதான் சந்தேகம் வரும், அதனால வந்து இதோட முடிச்சுக்க சொல்லி இனிமே வந்து இங்க கடை பக்கம் வர வேணாம்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு வச்சிடறாங்க. பாண்டி வந்து என்னாச்சுன்னா, சோழனுக்கு என்னாச்சுன்னா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, அவன் வந்து அவங்க ஓனரோட பணத்தையே திருடிட்டாங்க, அதை திருடிதான் வந்து நிலாவிட்ட போய் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, நடேசன் வந்து திட்டுறாரு, என்னத்துக்கு இவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நம்ம தான் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம்னு சொன்னால, அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன அப்படி என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நிலாவும் வந்து சொல்றாங்க, நான் அப்பவே கேட்டேன் உனக்கு எப்படி இந்த 5 லட்சம்னு கேட்டேன், ஆனா வந்து எந்த ஒரு பதிலுமே என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்ப எதுவும் கேட்காதீங்க அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட சொல்லி ஏமாத்திட்டான், எனக்காக இப்படி ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. இது இப்படி ஒரு தப்பான வேலையை செஞ்சுதான் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு சீவா இருக்கணுமா, எனக்கு அந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. உடனே சேரன் வந்து, நீ ஏன்பா அழுகுற, நீ வந்து அழுகாத, அவன் பண்ண தப்புக்கு நீ ஏன் அழுகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி வாங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன் போனா வந்து சோழன் வந்து ரொம்ப அடிச்சிடுறாங்க போலீஸ், எங்க அமௌண்ட் வச்சிருக்க சொல்றான்னு சொல்லி ரொம்ப அடிக்கிறாங்க. ஆனா அவன் வந்து அமௌண்ட் இப்போ எங்க வச்சிருக்கேன்ற விஷயம் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறான். அங்க போய் போலீஸ் வந்து அடிக்கிறத பார்த்துட்டு நிலா வந்து ரொம்ப கதறி அழுகுறாங்க. சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், அவனை விட்டுருங்க சார், என்னாலதான் சார், எனக்காக தான் சார் அவன் பண்ணான், விட்டுருங்க சார்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா வந்து போலீஸுங்க வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க உடனே வந்து ஒரு எஸ்ஐ காலில் விழுந்து, சார் ப்ளீஸ் சார் சோழனை விட்டுருங்க சார், நான் அந்த அமௌண்ட்டை கூட திருப்பி கொடுத்துறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட ஏமா சொல்ற, ஏமா ஏன் காலில் போய் விழுவுற, ஓனர்கிட்ட போய் கெஞ்சி கேளு, அவர்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டேன்னா அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டாருன்னா எனக்கு அந்த வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் சொல்றாங்க. சரி சார், நான் உடனே இப்போ உடனே வந்து அவர் வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இங்க போறாங்க. திவ்யாட்ட போறாங்க. திவ்யாட்ட வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாட்ட போறாங்க. திவ்யா அப்பதான் ஆபீஸ் வந்திருக்காங்க. என்னாச்சுங்களா, என்ன இவ்வளவு பதட்டமா ஓடியாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல திவ்யா, எனக்கு அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறியா, அந்த சோழன் வந்து கொடுத்த அமௌண்ட்டை உடனே கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் எல்லாம் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல சோழன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு வந்து அந்த பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கரெக்டா வந்து சோபனாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. என்னங்க, என்ன திடீர்னு நேத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்க இன்னைக்கு வந்து வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சார் ப்ளீஸ் சார், நான் இந்த கம்பெனிலே இல்லை, நான் அந்த கம்பெனியில இருந்து ரிலீவ் ஆயிக்கிறேன், எனக்கு அந்த வேலையும் வேணாம், இந்த பார்ட்னர்ஷிப்பும் வேணாம், எனக்கு அந்த அமௌண்ட்டை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னன்னு என்னாச்சு, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவன் வந்து சொல்ற போது, இல்ல சார், எனக்கு நீங்க கேட்கறது கரெக்ட் தான், எனக்கு இந்த அமௌண்ட்டும் என்னால பிரட்டி கொடுக்க முடியாது, நான் அப்பவே வேணாம்னு தான் சொன்னேன், நீங்க பேசின ஒரு காரணத்துக்காக தான் வந்து சோழன் இப்படி ஒரு தப்பான ஒரு முடிவு பண்ணி எனக்கு இப்படி பணத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னாச்சு நிலா, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து அவரே கேட்கிறாரு. ஆமா சார், நீங்க பேசிட்டீங்க, நான் வந்து அவன்கிட்ட சொல்லி அழுதேன் அப்படிங்கிறதுக்காக அவர் ஓனர்ட்ட இருந்து வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காரு, இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்பதான் ஓனர் போன் பண்ணி சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இருங்க நிலா, நான் வந்து போலீஸ்ட பேசுறேன், எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் வந்து அவர்கிட்ட பேச சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல சார், எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க, நான் ஓனர்கிட்ட கொடுத்து நான் கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ கொடு அப்படின்ற மாதிரி வந்து சோபனா வந்து சொல்லிடுறாங்க. திவ்யாவும் வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஆனா அமௌண்ட்டை கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, நீ இப்பவும் ஒரு பார்ட்னர் தான், நான் உனக்கான அமௌண்ட் நான் போடுறேன், நீ கடனா கூட வச்சுக்க, அந்த கடனை வந்து இதுல இல்ல அப்ப வர ப்ராஃபிட்ல இருந்து உனக்கு வர
ஷேர்ல இருந்து எனக்கு ஒரு ஷேர் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி திவ்யா, ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து அமௌண்ட்டை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி அவங்க அமௌண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி திவ்யாவும் சோபனாவும் வந்து ஜாயின் பண்ணி நிலாவுக்கான அமௌண்ட்டை வந்து போடுறாங்க. நாங்க 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி போட்டுக்கிறோம், கடனாவே இருக்கட்டும், நீ கடனை திருப்பி கொடுக்குற மாதிரியே கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோபனாவோட ஹஸ்பண்ட் வந்து என்னத்துக்கு இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேருமே பார்ட்னரா இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, அவ எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா, அவதான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டே அவளை வச்சுதான் வரும், நீ பாட்டுக்கு சும்மா பேசிக்கிட்டே இருக்க, பணம் போடலன்னு மட்டும் பேசிட்டு இருக்க, அவளை வச்சுதான் நாங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ரீசனே அவளாதான் இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நீ இவ்வளவு எக்ஸ்பீரியன்டான ஆளு, திவ்யாவும் நல்ல எக்ஸ்பீரியன்டான பர்சன், அவளுக்கு எல்லாம் இல்லாத திறமை இவ்வளவு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கேட்கும்போது, ஆமா அவ வந்து நல்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்கா, அவளை வந்து ராகவ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம வந்து ரொம்ப தப்பான முறையில நடத்திருக்கான், அதனாலதான் அவ வேலையை விட்டு வந்திருக்கா, இல்லாட்டி இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கூட அவ பண்ணிருப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்காததுனாலதான் வேற வழி இல்லாம இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்றான். அப்ப வந்து உடனே வந்து சாரி, நானா ஏதோ தெரியாம நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்றாங்க. அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனே போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது, இந்தாங்க சார், நான் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துறேன், நீ வந்து சோழனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சார் என்கிட்ட அமௌண்ட் கொடுத்து என்னங்க பிரயோஜனம், நீங்க போய் ஓனர்ட்டே கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சார் நான் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிடறேன், நீங்களே ஓனர்ட்ட பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, சரிங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓனருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி, இந்தாங்க சார் உங்க 5 லட்சம் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உடனே சரி நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வந்து கேஸை வாங்கிடுறாரு. உடனே வந்து சோழனை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிலா வந்து அரையறாங்க, ஓங்கி ஒரு அற விடுறாங்க. தேவையா சோழன் இது உனக்கு, எனக்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, ஏன் இப்படி ஒரு தப்பான பேர் நீ வாங்கணும், நீ எவ்வளவு பேர் நல்ல பேர் வாங்கி வச்சிருந்த, உன் மேல எத்தனை நம்பிக்கை வர வச்சிருந்தாரு, அந்த நம்பிக்கை எல்லாம் இப்படி உடச்சிட்டியே அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. இல்ல நிலா, நீங்க என் தோல் மேல சாஞ்சு அழுவும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்க உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, எனக்கு அதை உடனே தீக்கணும்னு தோணுச்சு, அதுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சேன், அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே ஓனர் வந்துட்டு, ஏன்டா நான் உன்னை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என் தம்பி மாதிரில நினைச்சிட்டு இருந்தேன், அப்ப கூட உன் மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அவன்கிட்ட வந்து கேட்டேன், அப்பவே நீ வந்து இல்ல நான் தெரியாம எடுத்துட்டு நீ சொல்லியிருந்தனா கூட நான் எப்படியாச்சும் வேற இடத்துல அரேஞ்ச் பண்ணிருப்பேன், இப்போ எனக்கு நம்பி துரோகம் பண்ணிட்டேன், இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து எப்படியாச்சும் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னா எல்லாத்தையும் கேட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், முதல்ல வந்து என்கிட்ட அமௌண்ட் திருடுறதுக்கு முன்னாடி அது மாதிரி எல்லாத்திட்டையும் கேட்டு அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அமௌண்ட் நான் உன்கிட்ட கொடுத்துருப்பேன், இப்படி திருடிடுறது வந்து நல்ல பழக்கமா, இது மட்டும் வந்து கரெக்டான முறை நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப கோபமா பேசுறாரு. இந்த பக்கம் வந்து சோழனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா நிலா வந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இவன் வந்து கெஞ்சிட்டே வரான் நிலாட்ட, நிலா என்கிட்ட பேசுங்க நிலா, நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக வந்து நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நடேசன் வராரு. நடேசன் வந்துட்டு என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க, திருடங்கிற பட்டம் வாங்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சோழனை வந்து அடிக்க வராரு. உடனே வந்து சேரன் வந்து தடுக்கிறாங்க. சரி விடுங்க, அவன் வந்து ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது எப்படி தெரியாம பண்ணுவான், திருடி எடுத்து அதை நிலாட்ட கொடுத்தது வரைக்கும் கூட சரின்னு வச்சுட்டுலாம், அதுக்கப்புறம் யார்ட்டையாச்சும் ஒரு வாட்டி யாச்சும் உண்மையை சொல்லிருக்கலாம்ல, ஏன் நான் கேட்டேன் 5 லட்சம் அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னா அப்ப கூட அவன் சமாளிச்சு தானே பேசினான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சேரன் வந்து எதுக்குள்ள அந்த வேலை பண்ணன, நிலாவுக்கான அமௌண்ட் கொடுக்கணும்னா நீ நல்ல வகையில கொடுத்துருக்கணும், அப்படி கொடுத்து அவங்க போய் சம்பாதிக்கிறதுலதான் அவங்களுக்கு சந்தோஷம், ஏன் இப்படி ஒவ்வொரு வாட்டியும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, எப்பயாச்சும் நீ திருந்துருவேன் நானும் பாக்குறேன், ஆனா திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து உனக்கு கொடுத்து 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 நாங்க இப்ப திருந்துருவேன் நானும் நினைச்சு நானும் சோர்ந்து போயிட்டேன்டா, இப்ப கூட நான் பேசிட்டு இருந்தேன் உனக்கு வந்து நல்ல எண்ணம் வந்துருச்சு, நீ குடும்பத்தை பாத்துக்குவ அப்படின்னு நானும் நிலாவும் இப்பதாண்டா காலையில தான் பேசிட்டு இருந்தோம், இப்படி ஒரு வேலையை நீ பண்ணி வச்சிருக்கே, இதெல்லாம் நல்லதா சோழா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசவே மாட்டேங்கிறான் சோழன். பதில் எதுவுமே பேசாமவே நிக்கிறா சோழன். இல்லைண்ணா, நான் வந்து அந்த டைம்ல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அவர்கிட்ட அமௌண்ட் இருந்து எனக்கு கொடுக்கலங்கிற கோவம் ஒண்ணு, என்ன நம்பாம விட்டுட்டாருங்கிறதுலதான் நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வேணா நடந்திருக்கட்டும், அதுக்காக வந்து நீ அமௌண்ட் திருடுவியா, இப்படி ஒரு ஒன்னும் எப்படி அவன் மனசுக்குள்ள வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து திட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து பாண்டி இருந்துகிட்டு எப்படியாச்சும் நம்ம தான் அமௌண்ட் ரெடி பண்ணிடலாம்னு
பண்றேன்னு சொன்னேன்லடா சோழா, அதுக்குள்ள எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பேச மாட்டாங்க. நிலா வந்து நீ இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத, இனிமே வந்து என்கிட்ட நிலா நிலான்னு பேசுற வேலையே வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து திவ்யா வந்து ஃபோன் பண்றாங்க. என்னாச்சு திவ்யா அப்படின்னு சொல்லி திவ்யா கேக்குறாங்க. இல்லடி உனக்கான அமௌண்ட்டை வந்து நானும் சோபனாவும் ஷேர் பண்ணி போட்டுக்கிட்டோம், அவங்க ஹஸ்பண்டும் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து எதுவும் சொல்லல, நீ வந்து கம்பெனிக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி, நான் அப்புறமா பேசவா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லுடி என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்ன வரைக்கும் நேர்மையா இருந்த மனுஷன் உனக்கு உனக்கு ஒரு கஷ்டம் உனக்கு ஒரு அவமானம்னு சொல்லும் போது அவரோட கேரக்டர் கூட விட்டு கொடுத்து அவர் வந்து உனக்காக அமௌண்ட்டை திருட்டி கொடுத்துருக்காரு, இதை கொஞ்சம் நினைச்சு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நிலாவும் யோசிச்சு பாக்குறாங்க, அப்ப எனக்காக தானே அவர் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு கோவமும் இருக்கு. இங்க வந்து இப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் வந்து வானதியை காமிக்கிறாங்க. வானதிட்ட வந்து பாண்டியன் வந்து எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து சோழன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்லும் போது அப்படியா பாண்டி சோழன் அப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது ஆமா எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு வேலையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எதுக்கு இப்ப அமௌண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு தான் தெரியும்ல, அண்ணி வந்து வேலைக்கு போறதுக்காக அந்த கம்பெனி ஓனர் ஆகுறதுக்காக அப்படி ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீ ஏன்டா எல்லாமே வந்து எங்கெங்கேயே கேக்குறீங்க, நீ ஏன் என்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் எப்படி உன்கிட்ட கேட்பேன் அப்படின்ற மாதிரி பாண்டி கேட்கும்போது ஏன் பாண்டி நானும் அந்த வீட்டுல வந்து வாழ போறவங்க தானே, அந்த வீட்டுல இருக்க ஒருத்தரோட கஷ்டம் எனக்கும் தானே அந்த கஷ்டம், நான் வந்து என்னோட நகை நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை கொடுக்குறேன், நீ போய் நிலாட்ட கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த ட்விஸ்ட்டை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீ உண்மையா வானதி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமாண்டா நீ தான் சொல்லிட்டல அந்த ஃபேமிலியில நீயும் ஒரு ஆளா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், என்னத்தை பிரிச்சு போய் தனியா வச்சணும்னு நினைக்காத அப்படின்னு நீ சொன்னல, அதுக்காக தான் சொல்றேன். நான் வந்து எனக்கு என்னோட அமௌண்ட் வந்து எனக்கு இருக்கா, என்கிட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம என் நகையை வந்து நான் கொடுக்குறேன், நீ அதை அடகு வச்சு போய் உங்க அண்ணிட்ட கொடு, ஏன் அவங்க வர ப்ராஃபிட்ல நம்ம ஃபேமிலியோட சேர்த்து தானே பார்க்க போறாங்க, அப்படி வந்து அதுக்கப்புறம் அவங்க மூட்டு கொடுத்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமானது, நீ வந்து இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் உடனே அண்ணிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு வராங்க. இதோட நேசிங் முடியுது. நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.